ஹாய் மக்களே, குட் ஈவினிங் எவ்ரிபடி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி வாரத்தில் ஒரு நாள் நான் லாங் வீடியோ போடுவேன். அது உங்களுக்கே தெரியும். தினமும் ரீல்ஸ் போட்டால் நல்லாவே இருக்காது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் எனக்கு உட்காந்து பேசினாதான், மனசில் உள்ளதை பேசினாதான் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் மைண்டுக்கு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நான் கரூர் இன்சிடென்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா. கரூர் இன்சிடென்ட்ல நிறைய இடத்துக்கு போயிருப்பேன். உங்களுக்கே தெரியும். என்னடா இந்த பொண்ணு ஊர் ஊரா சுத்துது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி முந்தி வீடியோலயே சொல்லியிருப்பேன், எனக்கு லாங் ட்ராவல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வீட்டில் எப்படி அனுப்புறாங்க இந்த பொண்ணை அப்படின்னு கூட நிறைய பேர் தப்பா நினைக்கலாம். நினைச்சா நினைச்சுப்போங்க, நினைக்காட்டி போங்க. எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை தான் நான் செய்வேன். சரிங்களா? அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. சரிங்களா? லைஃப்ன்றது ஒரு தடவை தாங்க வரும். நம்ம இருக்கிறது கொஞ்ச காலம். சரிங்களா? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். சரிங்களா? கஷ்டமோ நஷ்டமோ அது அடுத்தபட்சம். லைஃப்ன்றது ஒரு தடவை தான் வரும். என்னதான் இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். சரிங்களா? என் குழந்தை இந்த மாதிரி இருக்கான், நான் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாழ முடியாது. நான் அதை பத்தி நினைச்சு என் உடம்பு தான் போகுது. ஆல்ரெடி உடம்பு உள்ள போயினே தான் இருக்கு. நேற்றே பட்டாசு கடைக்கு போறப்ப பட்டாசு வாங்கிட்டே இருக்கும்போது மழை வந்தது. சரி மழை வந்துடலான்னு ரிட்டர்ன் வரும்போது ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. பாத்தீங்கன்னாலே என் மூஞ்சில ஒரு டயர்ட்னஸ் தெரியும். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு எப்படி தனியா போகுது. பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, உங்களுக்கு பயமே இல்லையா, உங்களுக்கு பயமே இல்லையா, நீங்க பாட்டுக்கு தைரியமா போறீங்க, எப்படி உங்க வீட்டுல நம்பி விடுறாங்க? நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டா போதும். எங்க அம்மாட்ட சொன்னாலே என்ன சின்ன வயசுல இருந்து தைரியமா வளர்த்துருக்காங்க. அதனால நான் போறேன். சரிங்களா? இதுக்கு பேர் ஊர் சுத்துறது இல்ல. என்ன யூடியூப் சேனல்ல இருக்கோம்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சும்மா வீட்டுல உட்காந்து தண்டமா இது பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களால போக முடியலன்னா நம்ம போய் அந்த மாதிரி வெளியில காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்ப நம்ம மூலியமா நிறைய பேர் இதாகுறாங்கல்ல, அதான் அவங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்னு, பயமா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன பயம்? இப்போ போறவங்களாம் மனுஷங்க இல்லையா, பொண்ணுங்களாம் ஃப்ளைட் ஓட்டலையா? அது மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல ஜனங்க இருக்கிற இடமா நம்ம சேஃபா இருந்தா ஒரு பயமும் கிடையாது. சரிங்களா? நம்மளாம் போய் வாண்டடா தனியா தான் போய் மாட்டிக்க கூடாது. சரிங்களா? இன்னொன்னு, அப்புறம் இந்த டாபிக் விட்டுரும். அடுத்த டாபிக், தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி கிராக்கர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்குவீங்க. பார்த்து பத்திரமா சேஃபா விடுங்க. அண்ட் நிறைய பேர்த்துக்கு தீபாவளி ட்ரெஸ்லாம் இனிமே எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, கூட்ட நெரிசல்ல போய் சிக்கிக்காதீங்க. அப்புறம் போற மாதிரினா மத்தியான டைம்ல போங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் போயிடாதீங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு நாளும் போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அது எல்லாருக்குமே தான் பிரச்சனையா இருக்கும். நானெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ எல்லாரும் கவனமா இருங்க. தீபாவளி டைம்ன்றனால அங்கங்க பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க ஊர்லயே நடக்குது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த டாபிக் இதோட ஓகே. கரூர் இன்சிடென்ட் பார்த்தேன். இந்த கரூர் இதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்குங்க. அந்த சம்பவம் அந்த இடம் எங்கேயோ இருக்கு. பக்கத்துலயே அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க சேர்க்காம அவனுங்க சிக்கிய விட்டு அவுட்டர்ல ஜிஹெச் இருக்கு, காந்தி கிராமம், அங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. பிளான் பண்ணி தான் கொண்டு போற வழியிலேயே என்னமோ பாடிஸ் ஒரு 2 பேர் என்னமோ இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அதனால எனக்கு அதுல சந்தேகமா இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு, விஜயை பத்தி என்னென்னமோ வருது. எதுவா வேணாலும் இருக்கட்டும், பாவம் அவரும் என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த புசி ஆனந்து எங்க போயிட்டான்னு தெரியல. சரிங்களா? ஏதா இருந்தாலும் நன்மைக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். தலைக்கு தலப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்குவோம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அவ்வளவுதான். இனிமேலாவது அவர் கொஞ்சம் முடிச்சிக்கணும். இனிமேல் எவன் கையிலும் போய் சிக்காம அது நல்லபடியா இருக்கணும். அது நல்லவரோ கெட்டவரோ அது கடவுளுக்கு தான் தெரியும். சரிங்களா? எதிரியா இருந்தாலும் நம்ம மன்னிச்சு விட்டுறணும். அதுதான் நம்ம பண்பாடு. ஓகேங்களா? ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்.
இனி எப்போ லாங் வீடியோ போட போகிறது இல்லை. நாளைக்கு நான் மார்க்கெட் போக போகிறேன். ஏன்னா என் உடம்ப நான் பார்த்துக்கிறதுலன்னு எங்கள் அம்மா ஆல்ரெடி திட்டிகிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியல மக்களே, வயிற்றுல ஒரு சின்ன கீரி பூச்சி மாதிரி இருக்கு போல இருக்கு. அது என்னன்னா அதனால உடம்பு போதா என்னன்னு தெரியல. ஸோ இதனால ஓடி ஓடி போனதுக்கு கொஞ்சம் ஏன் உடம்பே பார்த்துக்கணும்ல. ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக ஆல்ரெடி பாதாம் முந்திரிலாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் எங்கள் அம்மா நீ ஏன் போய் ஹோல்சேல் கடையில் போய் நீ ஏன் பார்த்து வாங்கு, நீ ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்றாங்க. நான் எப்பவுமே நான் வாங்க மாட்டேன், அவங்க தான் வாங்குவாங்க. நீ எப்பதான் கற்றுக்கிறதுன்னு திட்டினாங்க. சரி போ, நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். ஓகே மக்களே, பார்த்துக்கோங்க, தீபாவளியாக சேஃபாக இது பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அள்ளித்துறைக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு ஏதோ புடவை எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நானும் அவங்களுக்கு ஒரு புடவை சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அநேகமாக ஃப்ரெண்டோட பையனுக்கும் அன்றைக்கி பர்த்டே, என் பையனோட ஒரு 2 வயசு கூட. ஓகேங்களா, தீபாவளிக்கு முதல் நாள் தான் பர்த்டே வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு போக வேண்டியது ஸ்டமக் பெயின்ன்றதுனால போகல. ஸோ அடுத்த வாரம் போகிற மக்களே. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட் சந்திப்போம். அண்டில் தான் பாய் ஃப்ரம் இந்த செனா சைனிங் ஆஃப். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டுட்டு போங்க. மறக்காம இந்த செனா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.